ஹாய் டியூட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் பற்றி. எவ்வளோ க்ரீம் போட்டாலும் அது சரியாகலையா? கவலைப்படாதீங்க, என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்பாட்ஸ் என்னதுங்க? நம்ம ஃபேஸில் முகப்பரு, காயம், அப்படின்னா பூச்சிக்கடியில் வர பிளாக் டாட்ஸ் தான் வந்து டார்க் ஸ்பாட்ஸ். பிக்மெண்டேஷன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பேட்சாக பிளாக் கலரில் இருக்கும். அது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் வெளியில் போகிறோம்ல, அதனால் ஹார்மோன் சேஞ்சஸ்னால எல்லாம் ஏஜ் ஃபேக்டர், நம்மளுக்கு வயசாக நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதனால தான் பிக்மெண்டேஷன் வரும். ஓகே, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸில் எந்த வித பிம்பிள்ஸ் வந்தாலும் அதை பிடிச்சி கிள்ளக்கூடாது. அதாவது அதிகமாக ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. இது இன்னும் அந்த பிரச்சனையை அதிகமாக தான் ஆகும். நீங்கள் வெளியில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணணும். அது மட்டும் போதாதுங்க, சரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக பயன்படுத்தினா மட்டும்தான் டார்க் ஸ்பாட்ஸும் பிக்மெண்டேஷனும் உங்களுக்கு படிப்படியாக குறையும். அதனால் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், ஆக்னி மார்க்ஸ், டல் ஸ்கின்னு, சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வேணாலும் என்கிட்ட இருக்க கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் சூஸ் பண்ணி சொல்லுவேன். உங்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் வேணும்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.